ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஸ்லோ ட்ரெயினில் போகலாமா? வாங்க போகலாம். நம்ம வந்திருக்கிற இடம் நார்வேவோட நோர்ட்லேண்ட் ரீஜியனில் இருக்கிற லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே டிக்கெட் கவுண்டரில் ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. தனியாக நம்ம மிஷினில் நம்மளே எடுத்துக்கணும். இதுதான் டிக்கெட் எடுக்கிற மிஷினு. நாஷ்க்கு இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்லோவுக்கு டிக்கெட் எடுக்கலான்னு டிக்கெட் ப்ரைஸை பார்த்தா எனக்கு உடனே ஷாக் ஆகிடுச்சு. ஆஸ்லோ போகிற பிளானே கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் ஸ்டேஷனையாவது பார்ப்போம் வாங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் 1961லேயே முடிஞ்சிருச்சு. நார்வேவோட கிங் ஓலவுங்கிறவங்க 1962ல் ஜூன் 7ல் இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே டூரிஸ்ட்டாக யாராவது வரீங்க, சன்ட்ரம் இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும், நம்ம இந்த லாக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அதிலே கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். வெயிட் மிஷின் கூட இங்கே இருக்குது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அழகான ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. வின்டரில் கூட பயன்படுற மாதிரி ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வெயிட்டிங் ஹாலும் இருக்குது. இங்கேயே சாப்பிட்டுக்கிறதுக்கு கேஃபெட்டேரியாவும் இருக்குது. இங்கே கூட கேன்சலான ட்ரெயின்லாம் நிற்கிது. இது கொஞ்சம் சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான். கேஃபெட்டேரியா போகலாம். இங்கே ஃப்ரேம்லாம் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸ்லோப்பில் போய் தான் சன்ட்ரம் போகணும். பேருக்கு தான் சம்மர், நல்லா மழை பெய்யுது. சமோசா சாப்பிட்ணும் போல் இருக்குது. இங்கே உள்ள சமோசா கடை இது தான். என்ன தான் வெரைட்டியாக டோனட்ஸ் எல்லாமே இருந்தாலும் எனக்கு பிடிச்சது அந்த சமோசா தான். ஒரு சமோசா 42 க்ரோனு. ஒரு காசுக்கு 420 ரூபா வருது. எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம ஊர் சமோசா மாதிரி கிறிஸ்பியாலாம் இருக்காது. ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். சன்ட்ரமோட வியூ இதுதான். இங்கே ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய இருக்குது. ஏஷியா சூப்பர் மார்க்கெட்லாம் அங்கே தான் இருக்கும். நம்ம ஊர் பொருட்கள்லாம் அங்கே தான் கிடைக்கும். சிட்டி சென்டர் தான் இங்கே சன்ட்ரம்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ள போட்டெல்லாம் பார்த்தா டூரிஸ்ட்டுக்கான போட்டுன்னு நினச்சிங்களா? இதெல்லாம் இங்கே உள்ள நார்வேஜியனோட ஓன் போட்டு. இங்கே எதை பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ், ரோப் இதெல்லாம் தனியாக ஒரு கேபின் பிளேஸில் வச்சுருக்காங்க. இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறது ஒரு கல்ச்சரு. சில பேர் ஹாபீஸ்க்காகவும் பண்ணுறாங்க. சில பிளேஸில் ஆசையாக இருந்துச்சுன்னா நம்மளும் ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரோசரி திங்ஸ்லாம் இல்லை, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குவோம். இந்த சூப்பர் மார்க்கெட் பேர் கிவி. எல்லா கடையிலையும் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாக வாங்கலாம். அதுக்குன்னு இங்கே எல்லா பொருளும் சீப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நார்வே பொறுத்த வரைக்கும் எல்லா கடையோட ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி நம்ம வாங்கினா தான் வாங்க முடியும். இங்கே ட்ரம்ப்னு ஒரு ஆப் இருக்குது. அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோன்னா நமக்கு இங்கே கொஞ்சம் வாங்கினா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ட்ரம்ப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.